ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ப்ளெண்டிட் குக்கிங். இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிற ரெசிபி வந்து பொட்டேட்டோ ரைஸ் உருளைக்கிழங்கு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து இது செய்கிறதுக்கு வந்து ஒரு இரும்பு கடாயில் வந்து எண்ணெயை சூடு பண்ணிக்கிறேன். இது வந்து இரும்பு கடாயில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இதில் வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்து போட்டு பொரிச்சுக்கிறேன். இதோடையே கொஞ்சம் சீரகமும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே வந்து நல்லா பொரிய விட்டுருங்க. அடுத்தது வந்து இதில் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கிறேன். 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அளவு வந்து 1.5 கப் இருக்குது. வெங்காயம் நீங்கள் அதிகமாக சேர்த்துனீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம் வதங்குறக்கு அளவாக வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வந்து இதை நல்லா நான் வதக்கிக்கிறேன். வெங்காயம் எவ்வளோ வதங்குதோ அந்த அளவுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு இதில் வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், அப்புறமேலு மிளகாய்த்தூள். இது எல்லாமே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூளை வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சோண்டு நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது வந்து இரும்பு கடாய்ங்கிறதுனால சீக்கிரம் அடி பிடிச்சிரும். அதனால் ஃப்ளேம் வந்து லோவில் வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு டீஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். அந்த மசாலாவோட பச்சை வாசனம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் எல்லாமே வந்து போய் நல்லா வதங்கணும். இப்போ வந்து நான் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் 2 சின்ன உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அதை வந்து இதோடு சேர்த்து நல்லா நான் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுட்டு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும் அந்த மசாலாவோட. இப்போ வந்து இதை நான் மூடி வச்சு குக் பண்ணிக்க போகிறேன். இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேகணும், அந்தளவுக்கு குக் பண்ணிக்கணும். இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கு வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக வந்து தண்ணி தெளிச்சுக்கிறேன். தண்ணி ஊற்றிட வேண்டாம், லைட்டாக தெளித்தா போதும். ஃப்ளேமை வந்து மீடியம்லேயே வச்சு நீங்கள் மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து சீக்கிரம் குக் ஆகிடும். இப்போ உருளைக்கிழங்கு வந்து நல்லா குக் ஆகிருக்கு. இதை வந்து நீங்கள் அப்படியே சாப்பிட்டீங்கன்னா வந்து உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இது கூட நான் வந்து வேக வச்ச அரிசி சேர்த்துக்கிறேன். இதில் வந்து 2 கப்பு வேக வச்ச அரிசி நான் சேர்த்துருக்கேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்துக்கோங்க. நான் சாதம் வேக வைக்கும்போது கொஞ்சமாக நான் உப்பு போட்டிருந்தேன். அதனால இப்போ நீங்கள் தேவையளவு பார்த்துட்டு நீங்கள் மறுபடியும் உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து சாதம் வந்து நல்லா வேக வச்சதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சு தான் இதில் சேர்க்கணும். சூடாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது, ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆகிடும். இதை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் கடைசியாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் இறக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை கலந்து விட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துக்கிறேன். அந்த தேங்காய் எண்ணெயோட பச்சை வாசனை வந்து நல்லாயிருக்கும் சாதத்தில். ஸோ அவ்வளோதான், உருளைக்கிழங்கு சாதம் சூப்பராக சீக்கிரமாக ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நான் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் நான் வந்து மீட் பண்ணுறேன். Until then, thank you and bye.